அரசியல் என்பது பெருமுதலாளிகளும் நிலக்கிழார்களும் ஜமீன் திவான்களும் அவர்கள்தான் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி எளிய மக்களும் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கினார்கள். பிறகு அவர்களே செல்வந்தர்கள்தான், பெரும் பணக்கார முதலாளிகள்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை திட்டமிட்டு உருவாக்கினார்கள். இந்த கால சூழலில்தான் எளிய பிள்ளைகள் நாங்கள் உழைக்கும் அடித்தட்டு வர்க்கத்தினுடைய வாரிசுகள் இதுவரை இங்கே இருந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் உரிமைக்கானது, எங்களின் உணர்வுக்கானது, எங்களின் உயிரை பாதுகாக்கும், எங்கள் நிலம் வளம் காடு மலை கடல் மண் மணல் நீர் எல்லாவற்றையும் பாதுகாக்கும், எல்லோருக்குமான கல்வியை, தரமான மருத்துவத்தை, பசியில்லாத வாழ்வை, ஏழ்மை வறுமை நிலை இல்லாத ஒரு வாழ்வை பெற்றுத் தருவார்கள், அமைத்து கொடுப்பார்கள். இவர்கள் எங்களின் பாதுகாவலர்கள் என்று கருதி கொண்டிருந்தோம். ஆனால் ஈழத்தாயகத்தில் எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் எங்கள் கண் முன்னே செத்து விழுகும்போது நாங்கள் கத்து கதறிய போது இங்கே எவர் காதிலும் விழவில்லை. ஆட்சி அதிகாரங்களில் இருந்தவர்களே அதை செய்து முடித்தார்கள் என்கிற பேருண்மை தெரிய வந்த பிறகு இந்திய கடலுக்குள் எண்ணரும் மீனவ சொந்தங்கள் மீன் பிடிக்க முடியாது என்கிற நிலையை உருவாக்கி எல்லை தாண்டி வருகிறார்கள், எல்லை தாண்டி வருகிறார்கள் என்று ஒரு பொய்யான பரப்புரையை சொல்லி சொல்லி என் மக்களில் 840 பேருக்கு மேலான மீனவ சொந்தங்களை சுட்டுக் கொன்றார்கள் சிங்களவர்கள். சுட்டுக் கொள்பவனுக்கு துப்பாக்கியும் தோட்டாவையும் கொடுத்தது இவர்கள்தான் என்று தெரிய வந்த பிறகு என் நிலத்தின் வளத்தை எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு போக அனுமதி கொடுத்து பெரும் முதலாளிகளுக்கு ஒப்பந்தமிட்டு என் மண்ணை, என் மணலை, என் மலையை மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் என்று என் தாயின் ஈரக்கொலையை அறுத்து இதயத்தை பிடுங்கி சிறுநீரகத்தை சிதைத்து ஒரு வன்கொடுமை செய்து எங்கள் பூமி தாயை பெரும் நோயாளியாக மரணப்படுக்கைகளை படுக்க வைத்ததை பார்த்த பிறகு குடிக்க நீரோ, படிக்க கல்வியோ, படித்த கல்விக்கு ஏற்ற வேலையோ, உண்கிற உணவு உணவா நஞ்சா, குடிக்கிற நீர் நீரா அல்லது விஷமா, சுவாசிக்கிற காற்று காற்றா கந்தக துகளா என்று எதுவுமே தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது மக்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசிக்காது நாம வாங்கி வந்த வரம், நம் தலையில் விதிக்கப்பட்ட விதி என்று புலம்பிக் கொண்டிருந்த மக்களுக்கிடையே விதி மதியால் வெல்லலாம் என்ற புரட்சிகர சிந்தனையோடு உலகெங்கிலும் வரலாற்றில் பல்வேறு மாற்றங்கள்
முடியாது என்ற சொல்லில் இருந்துதான் பிறந்திருக்கிறது. இது நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? இப்படி எள்ளி நகையாடப்பட்டு ஏளனம் செய்யப்பட்ட இடத்தில் இருந்துதான் உலகில் மாறுதலுக்கான பல்வேறு புரட்சியாளர்கள் பூத்திருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ், ஆப்ரஹாம் லிங்கன், ஹோசிமின், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, மாசத்துங், இப்படி மகத்தான புரட்சியாளர்கள். இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், அவனையே தன் முன்னத்தியராக கொண்டு வழித்தடமாக கொண்டு வந்த எங்கள் உயிர் தலைவன், அடிமை தேசியனத்தின் விடுதலை, அதற்கு விலை தலையே ஆனாலும் கொடுக்க தயார் என்ற நிலையிலே களத்திலே பாய்ந்த மானமரவன்.